தாய் தகப்பன் இல்லாத ஒரு ஆண்டவர் பெயர் வைத்தார். எஸ்தர் ராஜாத்தி 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகின் இடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பியது. என்ன நடக்குது வெளியே அப்படின்ற தகவல் தெரியல எஸ்தருக்கு. எஸ்தர் தான் உள்ள இருக்கிறாங்கல்ல. அப்ப மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார், இங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், எல்லா யூதர்களுக்கு விரோதமாய் அழிக்கும்படி சத்துருவானவன் எழுப்பி இருக்கிறான். சத்துருவானவனுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு மனிதனை கொண்டு சத்துருவானவன், அந்த நாட்கள்ல எல்லாம் மனித யுத்தம் தான் பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே. இப்ப ஃபுல்லா ஆவிக்குரிய யுத்தம். இப்ப ஃபுல்லா ஆண்டவர் எப்ப சிலுவையில மரிச்சு உயிரோடு எழுந்தாரோ எல்லாமே ஆவிக்குரிய யுத்தமாய் மாறுகிறது. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதி, துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரம் பண்ணுகிற ஆவி, இந்த மொத்த ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. இந்த ஆவிகள் ஏதாவது மனுஷன் செய்யறான்னு தெரியுது, இப்ப எங்க செய்யறான்னே தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள இப்ப சிக்கி கிடக்குறாங்க ஜனங்க. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இதேதான் கேள்வி. ஏன் இன்னும் இது நடக்கல, ஏன் என் கர்ப்பம் இன்னும் திறக்கல? எல்லாத்துக்கும் பின்னாடி சாத்தானுடைய கிரியைகள் தான், எல்லாத்துக்கும் பின்னாடி அவனுடைய வீழ்ச்சிகள் தான், எல்லாத்துக்கும் பின்னாடி அவனுடைய அழிவுகள் தான். ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நோய், ஏன் இந்த பேய், ஏன் இந்த வியாதி என்று திரும்பி பார்த்தால் ஏன் குடிகாரர்கள் பிடிக்கிறாங்க, ஏன் குடியை விட்டு வெளியே வர முடியல? எல்லாத்துக்கும் பின்னாடி பிசாசனுடைய கிரியைகள் தான், பிரிவினை நாவி, எல்லா கிரியைகள், எல்லா சமாதானத்தை கெடுக்கிறாங்க. அதுதான் தேசத்துக்காக ஜெபிக்கும்படி கூப்பிடுறோம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் நமக்கு பெருமைகளை அதிகமாய் கட்டளையிடுவார். வசனம் பாருங்க, 10வது வசனம். ஆத்தாகு அவனிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது. மொர்தெகாய் கிட்ட போய் என்னன்னு கேட்டுடுவான்னு ஒரு ஆளை விட்டு அனுப்புறா இந்த எஸ்தர். போய் என்னன்னு கேட்டா மொர்தெகாய் சொல்றாரு, யாராவது அழைக்கப்படாவிட்டால், மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினதாவது, யாராவது அழைக்கப்படாவிட்டால் நீ போய் ராஜா கிட்ட பேசு. இந்த மொர்தெகாய் சொன்ன முந்தின வசனங்கள் என்னன்னா, நீ போய் ராஜா கிட்ட போய் பேசு. என்னையா போய் பேசணும், நான் பேச போக முடியாது. ராஜா என்னை ஒரு மாசம் கூப்பிடவே இல்லை, ஒரு மாசம் ஆச்சு ராஜா சமூகத்துல என்னை கூப்பிடவே இல்லை, அவர் கூப்பிடாம நான் போக முடியாதுயா. நான் போனேன்னு வச்சுக்கோ, இந்த பாருங்க அவர் என்ன சொல்றாரு, 11வது வசனம். யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜ செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்ற தவறான சட்டம் உண்டு. கூப்பிடாம போயிட்டாங்க யாருன்னா உள்ள, அவர் என்ட்ரி கொடுத்தாலே ராஜா கொன்றுவார். அவர் செங்கோல் அப்படி நீட்டணும், நீட்டலைன்னா என்னை கொன்றுவாரியா, என்னை கொன்றுவாரு, நான் சாக வேண்டும் என்ற ஒரு காரியத்தை இந்த ஆத்தாவின் இடத்தில் சொல்லி அனுப்பின போது, அவர்கிட்ட இந்த மொர்தெகாய் கிட்ட இதை சொல்லி அனுப்புறா, நான் சாக வேண்டும், என்னை கொன்றுவாங்க என்கிற ஒரு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவின் இடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னார். எஸ்தர் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, அம்மா நீ உயிரோட நீயாவது இருமா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்ப கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் கனவுல நினைக்காது. என்ன ஒரே பாவம், கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு நல்ல நிலைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 10 வேலைக்காரரை போட்டு உட்கார்ந்தா ஒரு வேலைக்காரி வரா, நின்னா ஒரு வேலைக்காரி வரா, காலையில எந்திரிச்சா சுத்திகரிக்க ஒரு வேலைக்காரி வரா, சாப்பாடு எடுத்துக்கிட்டு விதவிதமா எடுத்துக்கிட்டு என்ன சாப்பிடணும் கண்டது கழுதையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு. அவளுக்கு வேண்டிய நல்ல உணவுகள் தான், எது ஸ்ட்ரென்தன் பண்ணுமோ
எது அவளை சுத்திகரிக்குமோ அந்த உணவு பட்டியல் தான் அவளுக்கு கொடுக்கப்படும். நானே இப்பதான் நல்ல உணவு சாப்பிட்டுட்டு இருக்கேன். செய்தி பார்த்தீங்களா? மொர்தெகாய் செய்தி பார்த்தீங்களா? நீ தப்புவாய் என்று உன் கனவிலும் நினையாதே. எல்லாரும் அழிந்து கொண்டு இருக்கும் போது நீ மட்டும் நன்றாய் இருப்பாய் என்று உன் கனவிலும் நினையாதே எஸ்தரே. இவ்வளவு நாள் எனக்கு சொல்லாத நீங்க தடப்பா சொன்னீங்க. நல்லா கவனிங்க. யூத குலன் சொல்லாதன்னு சொல்லி யார் சொன்னா? மொர்தெகாய் தானே. யூத குலத்துக்கு பிரச்சனை வந்துருச்சுன்ன உடனே நீ என்ன உள்ள கொலுமண்டபத்துல ஜாலியா இருக்கலாம், உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் உன்னை தீண்டாதுன்னு சொல்லி நீ ராஜகுமாரத்தை ஆயிட்டன்னு சொல்லிட்டு நீ கனவிலும் நினைக்காத, உன் மனதிலும் நினைக்காத எஸ்தரே. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து வரும். இதே எச்சரிப்பின் செய்தி தான் இதே நாட்கள்ல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால், இந்த காலத்தில் நீங்களும் நானும் மௌனமாய் இருந்தால், அமைதியாய் இருந்தால், என் இயேசுவை அறிவிக்காமல் அமைதியாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்தில் இருந்து வரும். நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். என்ன சிஸ்டர் காலங்காலையில சாசுதான் அழிப்பான்னு பார்த்தேன். இப்ப இந்த மொர்தெகாய் சொல்றாரு, நீயும் உன் தகப்பன் ஏற்கனவே குடும்பம் இல்லை, அவளுக்கு அப்பா அம்மா இல்ல, நானும் சேர்ந்துதான் அழியணும்ட்ட. நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு இந்த காலத்துல நீ உதவி செய்யணும்டா. உனக்கு இந்த ராஜகுமாரத்தி என்ற மேன்மை வந்ததே தவிர நீ போய் தப்பிச்சு நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா உட்கார்ந்து 10 வேலைக்காரரோட உள்ள நிம்மதியா இருக்கலாம் கனவுலையே நினைக்காது. செய்திய பாத்தீங்களா? பாவம் இப்பதான் 1 வருஷம் ஆகுது உள்ள போய், 1 வருஷத்துக்கே செய்தி. எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு? பட்டப்பை நான் சொன்னது அப்படியே சொல்றேன். இந்த காலத்துல உதவி செய்யறதற்கு தான் உனக்கு இந்த வேலை, ராஜ மேன்மை, ராஜாத்தி என்ற பட்டம், தலையில கிரீடம், உனக்கு எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. இவன் சொல்லி அனுப்புறான், நான் போனா செத்துருவையா, நான் உள்ள போனா செத்துருவையா, நீ குண்டுருவாரியா இருந்தாலும் சூழ்நிலை ஒரு ராஜ மேன்மை கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பின்னாடி எவ்வளவு காரியங்கள் கொடுக்கப்பட்ட அந்த பொண்ணு உள்ள அமைச்சிருப்பாங்க. பாவம் அது இப்பதான் பாவம் 1 வருஷம் தான் ஆகுது உள்ள போய். 1 வருஷத்திலேயே யூத குலத்தை அழிக்கணும்னு ஒருத்தர் எழுந்திருக்கான். இப்ப இவதான் போய் பேசி ஆகணும். ராஜா கிட்ட யாருமே அதான் கிட்டே போக முடியாதுன்றாள். அவளே போக முடியாது. அவ போனாலே ராஜா கொண்டுருவாரு. கூப்பிட்டாதான் போனோம். எஸ்தரை வர சொல்லினாலும் போனோம். வர சொல்லலைன்னா போக கூடாது. அப்படிப்பட்ட சட்டங்களுக்கு நடுவிலும் இந்த வார்த்தை மொர்தெகாயின் மூலமாய் இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு உள்முற்றத்தில் இருக்கிற கண்ணால கூட பார்க்க முடியாது ஒரு ஆள் அனுப்பி என்னையா பிரச்சனைன்னு கேட்டு இப்படித்தான் பிரச்சனைன்னு அவ சொல்லி அனுப்புனா, ஐயோ அப்படி அவ செத்துருவாளா அப்படின்னு சொல்லல. இந்த நாட்களில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்தில் இருந்து வரும். ரெஜினா, நீ மௌனமாய் இருந்தால், இந்த ஜெப கொடுகையில வருகிறவர்கள் மௌனமாய் இருந்தால், இன்னும் நான், எனக்கு, என் சொந்தம், என் பந்தம், என் பிள்ளை, என் குடும்பம் என்று சுயநலவாதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்தில் இருந்து வரும். என்ன சிஸ்டர் பண்றது? என் பிள்ளைங்க விட மாட்டேன்றாங்க. உன் பிள்ளைங்களை உன் பக்கம் திருப்பியா இயேசு பக்கம், இல்ல பிள்ளைங்க பக்கம் நான் போவேனா? காலை வேளையில கர்த்தர் கேள்வி எழுப்புகிறார். பிள்ளை பிள்ளை என்று எத்தனை நாள் சாக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்? குடும்பம் குடும்பம், வேலை வேலை என்று எத்தனை நாள் இதையே சொல்லிக் கொண்டிருப்பார்? எச்சரிப்பின் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவனிடம் சொல்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், உனக்கு இந்த பதவி உயர்வு இயேசுவுக்காய் வாழ்வதற்கு, அவருடைய
ஊழியங்களுக்கு கொடுப்பதற்கு கிடைத்திருக்கலாம் அல்லவா? சுயநலவாதியாய் வாழலாம்னு நினைக்கிறியா? யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்தில் இருந்து எங்கிருந்து வரும் மொர்தெகாய்? எங்கிருந்து வரும் தெரியல, ஆனா வரும். ஆனா வரும். நீ மௌனமாக இருந்தால் அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ண சொல்லி. 3 நாள் உபவாசம் பண்ண சொல்லியா? இந்த சுத்திகரிப்பு நாள்ல எனக்கு தட்டு தட்டா சோறு, எனக்கு தட்டு தட்டா எல்லாம் வருது, எனக்குரிய மேன்மை உள்ள வந்து கொண்டு எங்க ராஜாத்திக்கு வருமா வராதா? ராஜாத்திக்கு எல்லாம் வருமா வராதா? எல்லாம் வரும். அவளுக்குனே தனி சமையல், அவளுக்குனே தனி சாப்பாடு. இவன் சொல்றா, புசியாமலும் குடியாமலும், தண்ணி கூட குடிக்கூடாது, 3 நாள் உபவாசம் பண்ண சொல்லு. மொத்த யூதருக்கு சொல்லி மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புறா, எனக்காக உபவாசம் பண்ண சொல்லி, எனக்காக உபவாசம் பண்ண சொல்லி. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். மட்டும் உபவாசம் பண்ண பரவாயில்ல, உள்ள போயிட்டு உனக்கு இருக்கிறப்ப 7 வேலைக்காரி, ஒரு 7 வேலைக்காரி உனக்கு வச்சிருந்தா அவங்களையும் சேர்த்து நீ நடத்திருக்க. என்ன ராஜகுமார் தாதிமார் உபவாசம். அப்ப அது உள்ள போய் ஆட்சியா வாழ்ந்துக்கா. உள்ள போய் தாதிமார உபவாசம் பண்ண வைக்கிற அளவுக்கு இவளுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இனி இன்னைக்கு என் குடும்பத்துக்குள்ளேயே என்னால சாட்சியா இருக்க முடியல, என் மனைவியவே கூட்டு வந்து ஜபத்துல உட்கார வைக்க முடியல. உபவாசம் போடுங்க, உபவாசம் போடுங்க, உபவாசம் போட்டு ஜபம் பண்ணுங்க. மனைவி ரட்சிக்கப்படல, மனைவி சரியில்லைன்னு சொல்றதை விட்டுட்டு உபவாசத்தை போடுங்க மனைவிக்காக. யார் யார் வீட்டுல கணவனும் மனைவியும் உட்காரலையோ, இல்ல கணவன் வந்து இந்த காலை நேர ஜபத்துல உட்காரலையோ, இந்த எச்சரிப்பின் செய்தி, கடைசி கால செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்பதற்கு குடும்பம் குடும்பமாய் உட்கார முடியலைங்க. என் மனைவிக்கு நோய், என் மனைவிக்கு பேய், என் மனைவிக்கு நிறைய பலவீனத்துல கட்டப்பட்டு கிடக்கிறான், எல்லாத்தையும் உடைத்தறிந்து என் தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணு, உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணு. குடும்பத்துக்காக சுரப்பில நில்லு. போக நீ உன் குடும்பத்துக்கு பின்னாடி போனது, உனக்கு பின்னாடி ஜபத்துக்கு பின்னாடி குடும்பத்தை நடத்துவியா? இல்ல நீ ஜபத்தை விட்டுட்டு குடும்பத்துக்கு பின்னாடி போவியா? எச்சரிப்பின் செய்தி. ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப வேண்டிய நாட்கள் இது. உபவாசம் பண்ணு சொல்லி சொல்றா. இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். சட்டத்தை மீறேன், மொர்தெகாய்க்கு போய் சொல்லி அனுப்புங்க, நான் சட்டத்தை மீறேன். அது மட்டும் இல்ல, செத்தாலும் சாவறேன். மொர்தெகாய் சொல்லி அனுப்பின வார்த்தையை விடைக்கும் எஸ்தர் திரும்ப அடிச்சா பாருங்க. எஸ்தர் திரும்ப அடிச்சா பாருங்க ஒரு வார்த்தை, ஏய் செத்தாலும் சாகிறேன், செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். பாருங்க, மொர்தெகாய் மிரட்டினதை விட்டுக்கா, எஸ்தருடைய வார்த்தை கதிகலங்க வச்சிருக்கு. சாகரையா, சாகரம் போ. அப்படி மீறி போறேன், இன்னைக்கு போறேன், மீறி போறேன். 3 நாள் உபவாசத்தை போட சொல்லு. உபவாசம் முடிஞ்ச மறுநாள் நான் போறேன். உபவாசம் முடிஞ்ச மறுநாள் நான் ராஜ முற்றத்துக்கு போறேன். அந்த ஆள் எனக்கு கொன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எதுக்கு இந்த ராஜ மேன்மை, எனக்கு எதுக்கு இந்த பட்ட உயர்வு? சுயநலவாதியா வாழ்ந்துட்டு போறதுக்கா? கர்த்தருடைய நல்ல வேலைக்கு கையளிக்கப்படாத வேலை அதற்கையா எனக்கு? கடைசி கால எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் கொடுத்தார். இந்த கூடுகையை கொடுக்கும் போது ஒரு ஆன்லைன்ல எல்லாம் இப்படி பிரசங்கம் பண்ண முடியுமாப்பா? யாராவது கேட்பாங்களாப்பான்னு கேட்பாங்க, கேட்பாங்க. கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில காதுள்ளவன் கேட்க கடவன். நீ என் வார்த்தையை சொல்ல வேண்டியதுதான் ஓ வேலை, கேட்க வைக்க வேண்டியது ஏன் வேலை. கேட்கலைன்னா தண்டனை வரும்னு சொல்லு. ஏன்பா மொர்தெகாய் மாதிரியே சொல்ல சொல்றீங்களாப்பான்னு சொல்லு. மொர்தெகாய் அப்படிதான் சொன்னாரு,
காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். எதுவுமே நாளை செய்ய முடியலங்க, ரொம்ப வயசாகி போய் உட்காருங்க, தேசத்துக்காக ஜோம் பண்ண உட்காருங்க, வாங்க 1 மணி நேரத்தை ஒதுக்குங்க நைட்டு ஜபத்துக்கு. எதுக்கு தேசத்துக்காக நைட்டு ஜபம் வச்சிருக்கீங்க? நைட்ல தான் பேய கட்டணும். அன்னைக்கெல்லாம் போன வாரம் ஜெபிக்கிறேன், அப்படியே பாதாளத்தில் இருந்து ஒரு சர்ப்பம் நான் பார்த்ததே கிடையாது. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நானும் வெட்டி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நைட் பிரேயர்ல ஜெபம் பண்ண பாதாளத்திலிருந்து ஒரு சர்ப்பத்தின் ஆவி, அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் கடைசி கால ஆவி, இது எழுப்பி வந்து தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிறது, அநேக குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது, தற்கொலை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது, அநேக குடும்பங்களை பாதாளத்துக் கொண்டு இந்த பார் இந்த ஆவிய அப்படின்னு கண்ணை திறந்தாரு. மனம் அப்படியே எழுந்து வந்து அப்படியே மூடுது, அப்படியே தேசங்களை அப்படியே போய் மனுஷ குடும்பங்களை எல்லாம் மூடுது. யார் யார் தூங்கி கொண்டு இருக்கிறாங்களோ அத்தனை குடும்பங்களை மூடு. இது இவங்களை மட்டும் மூடல மகளே, ஊழியக்காரனையும் சேர்த்து மூடுது. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்க ஊழியக்காரன் ஜபிக்க சொன்னா தூங்கு. இந்த உபவாச ஜபம் இல்ல, எங்க பார்த்தாலும் இல்ல. நிறைய சர்ச்சில் இந்த வருஷம் கடைசி மட்டும்தான் உபவாச ஜபம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ உபவாச ஜபத்தை தொடர்ந்து நீடிக்கணும். புது வருஷத்திலே உபவாச ஜபத்தை நீ போட்டுக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் வார்த்தையை நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. வேற வார்த்தையை அக்னியாய் தெளிவாய் ஜனங்களுக்கு புரியும்படி சொல்லிக்கொண்டே இருக்கு. சாகரம் போய் கேட்ட உடனே மொர்தேகா அதிர்ச்சி ஆயிட்டார். மிரட்டி பார்த்தா இவ பயந்து ஒதுங்கிடுவான்னு பார்த்தா அடிச்சா பாருங்க ஒரு வார்த்தை, சாகரம் போயா சொல்லுங்க மொர்தேகா போய் தகப்பன் வீட்டாரும் நானும் தப்புவேன் என்று நினைத்தான். நான் யூத பெண் என்பதை நான் வெளியரங்கப்படுத்த போகிறேன். எந்த யூத பெண் என்று நீ சொல்லக்கூடாது என்று மொர்தெகாய் சொன்னாரோ, இப்பொழுது நான் ஒரு யூத பெண் என்பதை நான் சொல்ல போகிறேன். ஐயா, யூதர்களை அழிக்கத்தான் ஐயா ஒருத்தன் எழுந்தீர்கள். என் தேவனுடைய வல்லமையான வார்த்தை குடும்பத்தையே ஆதாயம் பண்ண முடியல. ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை கூட்டுங்க, ஜெபத்தை அதிகரிங்க. சும்மா வேலை 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 வேலையிலே உட்கார்ந்துக்கிட்டு ஓவரா நீ டென்ஷன் படுத்துறாங்க. இதெல்லாம் கம்மி பண்ணுங்க. போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போங்க. போகும்போதே எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சு உட்கார்ந்து பலியான கிடைக்கிற நேரத்துல தானியேல் ஜெபம் பண்ணது மாதிரி ஆஃப்டர்நூன் தானியேல் எப்படிங்க ஜெபம் பண்ணாரு? கொலுமண்டபத்துல இருந்தாலே ஞானிகளுக்கெல்லாம் தலைவன், அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவனா போட்டாரு ராஜா. இவனுக்குள்ளதான் விசேஷ ஆவி இருக்குன்னு சொல்லி தானியேல் எப்படிங்க ஜெபம் பண்ணாரு? ஜெபத்தை தவிர எல்லாம் பண்ணுவோம். ஜபத்தை தவிர போனை போட்டு மத்தியான நேரத்துல ஃப்ரீ டைம் கிடைச்சா மணிக்கணக்கா யார்கிட்டையும் பேசுவோம். ஆனா ஜபத்தை தவிர எல்லாம் இந்த நாட்களில் நீ மௌனமாய் இருந்தால் யூதனுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து வரும் என்ற செய்தியை கேட்டவுடன் மொர்தெகாய் அடிச்சா ஒரு வார்த்தையை, செத்தாலும் சாகுறையா, நான் என் ஜனங்களுக்காக நான் என் உயிரை கூட பணம் வைக்கிறேன், என் உயிரை பணம் வச்சு போறேன், அவர் என்னை அங்கே அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, நான் போறையான்னு சொல்லி நேர 5:1 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு, சாதா வஸ்திரம் இல்லை, ஐயோ என்னை கொலை பண்ணிடுவாரோ, என்னை என்ன செஞ்சிடுவாரோன்னு போக முடியாது, ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு இன்றைக்கு நான் பரிசுத்த வஸ்திரம் தரித்துக் கொண்டு தேவனிடத்தில் இருந்து வருகிறதான பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்காக வைரோக்கியமாக இருந்து கொண்டு நான் தேவை வஸ்திரம் தரித்துக் கொண்டு தூதர்களோடு இணைந்து ஆராதிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை இந்த கால வேளையில கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனையில் முன்பற்றி ராஜா குழுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றார். ராஜா குழுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக நேர ராஜாவுக்கு வந்து நிற்கிறான், முன்னாடி நிற்கிறான். பரலோக ராஜாவுக்கு நேராக என் கவனத்தை திருப்ப வேண்டிய நாட்கள். இனிமே உங்களுக்கு பூசி மொழி இன்னும் வந்து உங்களை ஆண்டவர் தாக்கு வைப்பாரு, உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டாரு, விட்டுருவாரு.
அங்க பேய் உலகத்தையே மூடிக்கிட்டு வரான். அப்படியே தத்துரூபமா பார்த்தேன். ஹalleluya. இரவு ஜெபத்துலதான் காட்டுவார். இரவு ஜெபத்துலதான் பேய் நடமாட்டம் நிறைய தெரியும். மகளே பாரு, பேய் நடமாடுது பாரு, அடிச்சு துரத்தவன், அவனை அடிச்சு துரத்து. ஒரே குறி பேய் அடிக்கிறது தான். ஒரே குறி மனைவி அடிக்கிறது இல்லை. ஒரே குறி மனைவிக்கு எதிராக எழும்புறது இல்லை. ஒரே குறி புருஷனுக்கு விரோதமா எழும்புறது இல்லை. ஒரே குறி பிள்ளைக்கு விரோதமா எழும்புறது இல்லை. யார் உங்களை ஊழியம் செய்ய விடாம தடை பண்றான்னு நினைக்கிறீங்க? பிள்ளையா? பிள்ளைய வச்சு செயல்படுத்துறான். ஊழியத்துக்கே போக விடாம யார் தடை பண்றான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரா? மருமகளா? பேய். நேரா போய் நின்னா பாருங்க, ராஜ அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்திலே, மனு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தார். அவர் வீற்றிருக்கிறார். இந்த அம்மா நிக்கிது. ராஜா ராஜஸ்திரி ஆகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை, தயை அண்டர்லைன் பண்ணுங்க, தயை 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 இரக்கம். செத்தாலும் தானே சாகுறேன், அவளை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லாம வரமாட்டானே. என் சட்டம் தெரியுமே, என் சட்டத்தை மீறி எவனாவது நான் கூப்பிடாம உள்ள வந்தான்னா செத்தாலும் தெரியுமே இவளுக்கு. இவன் உள்ள வரும்போதே, ராஜஸ்திரி ஆகும் போதே இவளுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தாச்சே, ஆனாலும் வந்து நிக்கிறாயா? தயை தயை தயை. பரலோக தேவனுடைய இரக்கம் வேணுமா? மௌனமா இருக்காதீங்க, மௌனமா இருக்காது. இல்ல சிஸ்டர், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், என் மனைவி வரல. நில்லு உபவாசத்தோட ஜபத்தோட, நில்லு உபவாசம் போடு, போடு உபவாசத்தை டார்கெட் பண்ணி ஜெபம் பண்ணு. காலையில நேரம் குடும்பமா தான் வரணும். இந்த ஜெபம் குடும்பங்களின் ஜெபம். தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினார். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டால். இது எப்படி நடந்துச்சு தெரியுமா? உபவாச ஜெபம், உபவாச ஜெபம், உபவாச ஜெபம் காரியங்களையே மாற்றி அடைக்கும், சட்டத்தையே மாற்றி அமைக்கும், சட்டத்தையே மாற்றி அமைக்கும், சட்டத்தையே மாற்றி அமைக்கும். சட்டத்தை மாற்றணுமா? குடும்ப சூழ்நிலையை மாற்றணுமா? வீட்டில் இருக்க போராட்டத்தை மாற்றணுமா? குட்டிகாரம் மாறணுமா? சட்டத்தை மாற்றணுமா? பேய் அதிரணுமா? பேய் கூடாரம் அதிரணுமா? அதிர்ந்து ஓடணுமா? கண்ணி துரிக்கணுமா? உபவாசமும் ஜெபமும். உபவாசத்தை போட்டுட்டு வீட்டு வேலை செய்யக்கூடாது. என்ன சிஸ்டர் பண்றது? காலையில இருந்து உபவாசம் போட்டு வீட்டை வச்சு ஹோட்டல்ல எத்தனை நாள் வாங்கி சாப்பிடுறோம்? இன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹோட்டல்ல வாங்க. உபவாசம் போட்டு ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு ஹோட்டல்ல வாங்கி கொடு. சின்ன பிள்ளைங்களா இருந்தா, பெரிய பிள்ளைங்களா இருந்தா உபவாசம் போடுங்க, தப்பொன்னு குடும்பமா போடுங்க. 2 பிள்ளை இருக்கா, 2 பிள்ளையும் சேரு. புருஷன் பிடிக்கிறாரா, பிள்ளையோட உபவாசத்தை போடு. ஒரு நாள் என்னைக்கு லீவுன்னு பார்த்தா நீ உபவாசத்தை போடுங்க, போடுங்க. இரக்கம் கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். முதல்ல உபவாச ஜபத்திற்கு வந்த மேன்மை என்ன தெரியுமா? இரக்கம். சட்டத்தையே மாத்துறாரு. யார் உள்ள நுழைஞ்சாலும் சாகணும். இந்த அம்மா வந்து நின்னதை பார்த்த உடனே வரச்சொல், வரச்சொல். ராஜாவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? என்ன வேணும்? எதற்காய் வந்திருக்கிறாய்? என் சட்டம் தெரிந்து வந்திருக்கிறாயே. நீ ஏதோ ஒரு நோக்கத்துக்காய் வந்திருக்கிறாய். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். உலக ராஜாக்கே இரக்கம் கிடைத்தா, என் பரலோக ராஜாதி ராஜா கம்பீரமாய் சிங்காசனத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவனா, சகலத்தையும் உதிராக்குகிறவரா, இருந்தவரும் இருக்கின்றவர் வருகிறவருமாகிய என் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய என் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Oh, thank you, tonight. என் அப்பன் இயேசு சிங்காசனத்தில் வைராக்கிய
மத்தியில வீற்றிருக்கிற தேவன் உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தரேன். ராஜ்யத்தில் பாதி எவ்வளவு? 60 தேசங்களுக்கு மேல உன் பேர்ல எழுதணுமா? ஐயா இன்னும் பேசவே இல்லையா? ஐயா இன்னும் எஸ்தர் பேச கூட இல்லையா? 3 நாள் புசியாம குடியாம இந்த பொண்ணு மட்டும் இல்லையா, பாதி மாடு கூட இருக்கிறோம். ஐயா என் கூட இருக்கிறவங்க சேர்த்து உபவாசம் போட்டு, வீட்டுல இருக்கிறவங்க மொத்த பேரையும் உபவாசம் போட்டு, ஐயா உபவாசம் போடு உபவாசம் போடுன்னு சொல்லி அனுப்புனது எஸ்தர் தான். குடும்பமா உபவாசம் போடு, நீ குடும்பமா உபவாசம் போடு, குடும்பமா உபவாசம் போடு. நானும் என் கூட இருக்கிறவங்க பாரு, 1 வருஷம் இந்த ஜாதி மார்கள் என் கூடயே இருந்து எனக்கு சேவை பண்ணவங்கள நான் இன்னைக்கு தேவனுக்கு நேரா நடத்தும்படியாக இந்த ஊர் ஜனந்தா, இந்த ஆகாஸ்வருடைய ஜனந்தா, அந்த ஜாதி மாறும் என் கூட சேர்ந்து உபவாசம் போடு, உபவாசம் போடு. எதுக்கு உபவாசம் ஜெபம் வச்சிருக்கோம்? எங்கேயோ வச்சிருக்காங்க, எனக்கு என்ன? நேத்தெல்லாம் ஒரு அம்மா லீவ் போட்டு உட்கார்ந்துட்டாங்க, மெசேஜ் போட்டுருக்காங்க, நெஞ்சு வலி கை வலி. எனக்கு சொல்லவே இல்லை நெஞ்சு வலி கை வலி தான். வசனத்தை கேட்கும் போதே விடுதலை, வார்த்தை வரும்போதே விடுதலை. லீவ் போட்டு உபாசத்துல உட்கார்ந்தவங்களுக்கு வீட்டுல இருந்து தூங்குது. காலத்தில் மௌனமாய் இருந்தால் கடைசி கால எச்சரிப்பின் செய்தி வேறொரு இடத்தில் இருந்து வரும். தயவும் இரக்கமும் கிடையாமல் போகும். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப வேண்டிய நாட்கள் இது. உபவாச ஜபத்துல வீட்டுல சும்மா இருக்கு, கேட்டா டயர்டுங்கிற. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மொர்தெகாய் சொன்னார்ல, உனக்கு இந்த நாட்களில் எதற்கு இந்த வசதியான வாழ்க்கை? தூங்கி தூங்கி எந்திரிக்கிறதுக்கா? ஜபத்துல உட்காருங்க, உபவாசம் போடுங்க. எஸ்தர் 1 வருஷம் சாப்பிட்ட நல்லா, இப்ப நீ குடிக்காம கூட உபவாசம் போடு. ஆண்டவர் கேட்டார், மன்றாட்டு. ஆண்டவர் கேட்பார், என்னை பார்த்து கேட்பார், ரஜினாவும் மன்றாட்டு வேண்டுதல் என்ன? உனக்கு நான் என்ன செய்யணும்? செய்யணும்பா, எனக்கு மட்டும் இல்லப்பா, என் தேசத்துக்கு செய்யணும்பா. என் தேசம் அழிவுல இருக்கப்பா, என் தேசம் குடிவெளியில இருக்கப்பா, என் தேசம் தற்கொலைக்கு போகுதுப்பா, என் பிள்ளையெல்லாம் விபச்சாரம் பண்ணுதுப்பா, தற்கொலை பண்ணுதுப்பா, தரித்திரம் தாண்டவம் ஆடுதுப்பா, தேசத்துல தரித்திரம் தாண்டவம் ஆடுதுப்பா, ஒரு பக்கம் வறுமை தாண்டவம் ஆடுதுப்பா, குடும்பங்களுக்குள்ள வறுமை, ஆண்டவரை கடன் பிரச்சனை தாண்டவம் ஆடுதுப்பா. ஆண்டவரே என் ஜனங்களுக்கு இறங்கும் என்ற ஜபத்தோடு கூட அமர்ந்திருங்க. காலை வேலை ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இதுவரை நீ பிரசங்கம் பண்ண, இனிமே நீ அக்கினி வார்த்தையை சொல்லுவேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா சொல்றீங்கன்னு? ஆமா, இதுவரைக்கும் நீ பண்ணது பிரசங்கம், இனிமே அக்கினி பிரசங்கிக்கும் போது அக்கினி புறப்படும், பரலோகம் திறந்த அக்கினி விடும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இன்று முதல் உனக்கு கூட்டி வழங்குறேன், நான் கூட்டி வழங்குறேன். பெற்று இனிமே அக்கினி வார்த்தை தான் வரும், இனி பிரசங்கம் வராது, இனி அக்கினி அக்கினி மாதிரி இருக்கணும் வார்த்தை. சரிப்பான்னு எளியா எப்படி அக்கினி மாதிரி பேசினார், போய் நின்று அக்கினி வார்த்தை சொன்னது போல நீ போய் நின்று அக்கினி வார்த்தை சொல்லலாம். ஒன்ன நான் பழக்க வைத்து கொண்டிருக்கிறேன். காலை வேளையில் தூங்குகிற கும்பல் அல்ல, சும்மா இன்னும் பலவீனா சுகவீனா பேய் நடமாடுது, பிசாசு நடமாடுது, பிள்ளைய பாதிச்சிருக்கு, எல்லாத்தையும் துரத்தான வச்சிருக்காரு. எத்தனை நாள் இதையே சொல்லிக்கிட்டு இருப்போம்? செத்தாலும் சாகரன்னு சொல்லி தேவ சமூகத்துல நின்று முழங்கால போட்டு ஜபம் பண்ணி பேய துரத்துறதை விட்டுட்டு இன்னும் இதே சொல்லிக்கிட்டு நீங்களும் நானும் வாழ்கிறதற்கு எதுக்கையா தேவன்? ஆண்டவர் செத்தவரா என்னைய சாகடிக்க ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? பாருங்க, தேவனுடைய வார்த்தை. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானார். நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் மாமானும் இன்றைக்கு வரவேண்டும். ராஜாத்தியே, எவ்வளவு ஞானமம்மா உமக்கு, எவ்வளவு அறிவையா இந்த எஸ்தருக்கு.
என் குலத்தை அழிக்க ஆமான் தேடிக்கொண்டிருந்தான்னு சொல்லல. நான் ஒரு விருந்த பண்ணலான்னு இருக்கேன். நீங்க மட்டும் வரக்கூடாது, அதுல ஆமானு வரணும். அவன் தானையா தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விதமா எழுதியிருக்கான். விருந்துக்கு வரணும். எத்தனை நாள் விருந்தம்மா? 3 நாள் விருந்து. ஆமானுக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. ராஜஸ்திரி விருந்து வச்சு ரொம்ப சந்தோஷம் ஆமானுக்கு. சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா? எனக்கு ராஜஸ்திரி விருந்துக்கு கூப்பிட்டுருக்கான். எத்தனை பேர் இருக்காங்க? ராஜா கூட என்னை சமமா வச்சு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கான். கிறிஸ்தவங்களுக்கு பக்தி இருந்தா போத புத்தி இருக்கும். இன்னைக்கு பக்தி புத்தி இல்லை, தெளிவில்லை. எந்த ஆவி என்ன செய்யுதுன்னே தெரியல, எந்த ஆவி என்ன மடங்கடிக்குதுன்னே தெரியல. அதுக்குத்தான் ஆண்டவர் ஒரு வரத்தை சொன்னாரு, ஆவிகளை பகுத்தறியும் வரம். இந்த கிஃப்ட் கிடைச்சுட்டா எந்த ஆவி இதுன்னு தெரிஞ்சிடும், எது பேசுதுன்னு தெரிஞ்சிடும். நல்ல வசனம் பேச, நம்ம பேசுறதை காட்டியும் அதிகமா பேச. நமக்கு தெரியாததெல்லாம் அதை எடுத்து சொல்ல, நம்மையே பைபிள் படிக்க சொல்லும். இந்த அதிகாரத்தை நீ படிக்கணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கடைசி காலத்துல பயங்கரமா இருக்குதுன்னா கண் கூட பாக்குறேன். அந்நிய பாஷை சும்மா போல. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் தமிழ்ல ஜோம் பண்ணிட்டு தான் பேசுவோம். அது முட்டி போட்டோன்னே பேசுது. முட்டி போட்டோன்னே டைரக்ட் அந்நிய பாஷை அடிக்குது. அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க 2 நிமிஷம். சரி பேசு, எவ்வளவு நேரம் பேசுறியோ பேசு. எந்திரிச்சு தலையில கைய வச்சு பொல்லாத ஆவின்னு சொன்ன பத்துடு போய்விடும். அவ இவ்வளவு நேரம் யார் பேசுன? இவ்வளவு நேரம் யார் பேசுன? ஆண்டவர். பயங்கரமா இருக்கு இன்னைக்கு. இது பேசுதுன்னே தெரியாது, அந்நிய பாஷை தான் பேசுதுன்னு சர்ச்சுக்குள்ள விட்டுறோம். அது பாட்டுக்கு லூசிபர் ஸ்பிரிட்ட பூரா பரப்பி விட்டுட்டு சர்ச்சுல இருக்கவங்க பூரா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டு இருக்கோம். என்ன அறிவையா இருக்கு? எடுத்த உடனே வந்த காரணத்தை சொல்லல, விருது பண்ற வாங்கன்னு கூப்பிட்டான். ராஜாவும் எஸ்தர் சொல்றதெல்லாம் கேட்க வச்சார். பின்னாடி உபவாச சபை நடக்குது இல்ல, எஸ்தருக்கு பின்னாடி மொர்தெகாய் யூத குடும்பம் மொத்த வேற யூதர்கள் எல்லாம் சூசான் அரண்மனையில இருந்த எல்லாரும் உபவாசத்தை போட்டு எஸ்தருக்காக ஜபம் ஜபம் ஜபம். எஸ்தர் போறா, எஸ்தரை காப்பாத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே எஸ்தர் போறா, எஸ்தரை காப்பாத்துங்க, எஸ்தரை காப்பாத்துங்க. புசியாமலும் குடியாமலும் அத்தனை பேருடைய ஜபம். ஊழியக்காரருக்காக ஜபம் அதிகமாக்கப்படணும். அதிகமாக்கப்பட பட நீங்க எல்லாரும் காப்பாற்றப்படுவீங்க. ஒண்ணு சொல்லட்டா? ஊழியக்காரருக்காக நான் ஏன் ஜெபிக்கணும்? ஊழியக்காரர் தேவ சமூகத்துல நின்று எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணும்போது ஏன் நிறந்து அடிக்கிறோம்ல, இயேசுவின் நாமத்தினால ஓடு, பொல்லாத ஆவியே இந்த மகளுக்கு விரோதமா செயல்படாது. அப்ப நீ எங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணினா உங்க குடும்பமும் காப்பாற்றப்படும்ல. எங்களுக்காக ஜெபம் பண்ண, இந்த எஸ்தருக்காக ஜெபம் பண்ணதுனால தானே மொத்த யூத குலம் காப்பாற்றப்பட்டுச்சு. நான் ஏன் இவங்களுக்கு ஜெபம் பண்ண, இவங்கதான் எனக்கு ஜெபம் பண்ணணும். எப்படி பாத்தீங்களா கான்செப்ட்? ஒருத்தர் பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நல்லா எங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலையில 10 மணிக்கு கோர்ட்டுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் ஜெபம் பண்ணே இருப்பான். போன் பண்ணி, அப்பா என்னாச்சு? இருங்க பாஸ்டர், இப்பதான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா? இவர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம், அவர் ஹோட்டல்ல சாப்பிடுவார். எல்லாரும் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரருக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சா உங்க குடும்பமும் சேர்ந்து காப்பாற்றப்படுவீங்க. ஊழியக்காரன் என்ன ஒரு குடும்பத்துக்கு தான் குடும்பம், என் குடும்பத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணிட்டா போயிங்க, என் பிள்ளை என் பேர போட்டு. காலை வேலையில கர்த்தர்
நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் நான் இப்படித்தான் வாயை மூடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா தய கிடைக்காது, இறக்கம் வராது. தேவனுடைய கண்களில் இருந்து இறக்கம். ஒரு காலத்துல நல்ல ஜோம் பண்ண சிஸ்டர், ஒரு காலத்துல அப்படி ஊழியம் செஞ்ச சிஸ்டர், இப்ப பிரசன்ட பேசு. ஆண்டவர் கேட்பாரு, என் வருகைக்கு முன்னாடி அபிஷேகம் குறைஞ்சி தீப்பந்தம் குறைஞ்சி நிக்குது இல்ல, நான் வரும்போது தீ எரியலைனா மணவாளன் வருவார், மணவாளன் வருவார் என்ற சத்தம் கேட்கும் போது 10 பேர் தீவெட்டியோட போனாங்க, 5 பேர் தூங்குனாங்க, எல்லாரும் தூங்குனாங்க. 5 பேர் சத்தம் கேட்டவங்க ஏஞ்சாங்க, மீதி 5 பேர் ஏஞ்சா தீ எரியல, அபிஷேகம் போயிருச்சு. நேரா போய் கடையில போய் வாங்கிட்டு வர போனாங்க. ஆண்டவர் வந்து போயிட்டாரு. கதவை திறங்க ஆண்டவர், காலம் முடிந்து விட்டது என்ற ஒரு சத்தம் பலத்திலிருந்து எழும்பினது. திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? எஸ்தர் முடியாது, டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு 10 நிமிஷம் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி எஸ்தர் திங்கட்கிழமையில இருந்து வேற வாக்குத்தத்தம் வந்தது. அதற்கு நேரம் கர்த்தர் இந்த மாதிரி என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. எனக்கு 1ஆம் தேதி காலையில இந்த தேவ சமூகத்துல இருந்து சொல்றேன், 5:25 வரைக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு மாசம் தான் முன்னாடி கொடுப்பாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போறாரு 5:25 வரைக்கும், அப்பா உள்ள போய் பண்ணுப்பா, 5:25 வரைக்கும் தெரியாது. 5:25க்கு பைபிளை எடுத்து திருப்பேன், அப்பதான் சொல்லுவாரு புது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே இதை வச்சு என்ன ஆண்டவரே பேசுறது பேச வைப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு என்ன பேசுறதுன்னே தெரியலையப்பா, ஒரு மாசம் பேசணும் கேட்பேன். முடியும் போது பார்க்கும்போது என்னால அதை தீர்த்து முடிக்க முடியல. ஒவ்வொரு மாசமும் அப்படிதான் முடியுது. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். விதைச்சுக்கிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கு, அமைதியா இருக்காதீங்க. உங்க குடும்பத்துக்கு இறக்கம் வேணும்னா இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க, இன்னொருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பம் இறக்கம் பெறும். என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதற்கு நடுவில தான் டெய்லி காலையில வந்து வெளியவும் சொல்லாம நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன், யாரையும் கூப்பிட்டு சொல்ல மாட்டேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் செய்தாரா இல்லையா? செய்து முடிப்பு. ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டிற்கு 10வது வசனம் போடும், 5:10. ஆமான் தன் வீட்டுக்கு சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து, ஐஸ்வர்யத்தின் மகிமை, ராஜா என்னை பெரியவன் ஆக்கிறது எல்லாம் விவரித்து சொல்றான். யாரு சிரேஷ்? யாரு சிரேஷ்? சுரேஷ் இல்ல, அந்த அம்மா பேரு சிரேஷ், வைஃப். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரி ஆகிய எஸ்தரும் 12 போடுவோம் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்ன தவிர வேற ஒருவரை அழைக்கலையா? நாளைக்கு ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு நிறைய பெரிய ஆட்கள்லாம் தெரியும், அவங்க கூட இருந்தா நான் காப்பாற்றப்படுவேன். ஆனாலும் அந்த யூதனாகிய 13 பாருங்க, அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் பார்க்கிற வரைக்கும் இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை. அவன் தலை எடுக்கணும். எனக்கு இந்த ராஜா கொடுக்கிற மேன்மையெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு தலை வணங்காதவன் தலை எடுத்துறான். அது நடந்தா தாயா நான் நிம்மதியா இருப்பேன். உடனே அந்த அம்மா ஒரு சஜஷன் கொடுத்து எப்படி தலை எடுக்கிறது. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷ்
இந்த ஆளு ஏற்கனவே கெட்டவன், அந்த அம்மா அதை விட கெட்டவங்களா இருக்கு. சிரேஷ் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். நீ இந்த விருந்துக்கு போற பாரு, அப்படியே ராஜா காதுல போட்டான். 50 முழம். அந்த ஆளு எத்தனை அடி இருந்தாலும் எனக்கு தெரியல, 5 அடி இருந்தாலும் 6 அடி இருந்தாரு. ஆனா அவருக்கு தூக்கு மரம் 50 அடி. அப்படின்னா இவரை போட்ட தூக்கு எல்லாம் பார்க்கணும், ஊர் உலகமே பார்க்கணும். தூக்குல இனத்தினர் தூக்கு மரம் முதல்ல செய், மொர்தெகாய் தூக்கி போடும்படி அவன் மனைவியாகிய சிரேஷ் 50 முழம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்லு, பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடன் நீ கூட விருந்துக்கு போ. சொன்ன பிறகுதான் நீ போன. இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய். இந்த டிஸ்கஷன்லாம் எப்ப நடக்குது தெரியுமா? ராத்திரி. அடுத்த நாள் காலையில விருந்து, நைட்டு தூக்கு மரம் ரெடி பண்ணணும். எல்லாம் பேசி, சிநேகிதர் எல்லாம் பேசி தூக்கு மரம் ரெடி ஆகுது. 50 முழ உயரத்துல தூக்கு மரம் வீட்டுக்கு பின்னாடி. இங்க ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே என் பரலோக ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஜெபிக்கிற குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய வல்லமை, அதுவும் உபவாச ஜெபம், அதுவும் புசியாமலும் குடியாமலும் தீவிரமான உபவாச ஜெபம். உபவாச ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் பரலோகத்தில ராஜாதி ராஜா தேவாதி தேவன் பரலோகத்தில வீற்றிருக்கிற கம்பீர சத்தத்தோடு இடி முழக்கம் மின்ன, எக்கால சத்தம் தொடிக்க, தூதர்கள் முழங்க, என் ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே எக்கால சத்தம் உலகமே திரும்பி பார்க்க என் ஆண்டவர் வருவாரே. என் ஆண்டவர் சும்மா இருப்பாரா? பயங்கர பராக்கிரமசாலியா அன்னைக்கு இரவே ஆண்டவர் எழுந்து நின்று விட்டார். மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டப்படும் போது என் ஆண்டவருடைய செயல்பாடுகள் தேசத்திலே எழும்ப வேண்டும் ஐயா. இப்படிப்பட்ட காரியங்கள் என் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில யாரெல்லாம் தேவனுக்காய் ஊழியர் செய்கிற என் தேசத்திலே திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக என் தேவன் எழுந்தருளி மொர்தெகாயை காத்தது போல என் தேவன் ஊழியர்களை காக்கும்படி இந்த காலை வேளையில நாங்களும் ஆண்டவரை மன்றாடுகிறோம். இதே போல ஒரு பக்கம் ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் தூக்கு மரம் ரெடியாகுது. ஜெபத்துக்கு வந்த விளைவை பத்தி இருக்கும். பேய் முடிக்கிற வரைக்கும் விட மாட்டான். கடைசி நேரத்துல முடிக்கிறதற்கு பிளான் போட்டுக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் இந்த ஆகாஸ்வேருடைய தூக்கத்தை தூக்கிட்டார். இவன் இங்க தூக்கு மரத்தை தூக்கின உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஆகாஸ்வேருக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். இவன் தூக்கு மரத்தை தூக்குறான் ராத்திரியில, இங்க ஆகாஸ்வேருக்கு தூக்கம் போச்சு. திரும்பி திரும்பி படுக்கிறாரு, தூக்கம் வரல. அங்கதான் கர்த்தர் கை வச்சிட்டார்ல, எங்க வைக்கணும் அங்க வச்சார்ல. கர்த்தர் பரலோக தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற உபவாச ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற என் ஆண்டவர் கர்த்தர் சும்மா இருப்பாரா? என் தேவன் சும்மா வீட்டிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரா? சாத்தானே, நீ எந்த அளவுக்கு நீ போராடினாலும் ஆண்டவர் இறங்க வேண்டிய நேரத்துல கரெக்டா இறங்குவார். ஆனா என் ஜெபம் தீவிரம் அடையணும், குடும்பத்திற்காய் ஜெபம் தீவிரம் அடையும். சும்மா தூற்றி தெரியக்கூடாது. கணவனை பத்தி மனைவியை பத்தி தூற்றி தெரியக்கூடாது, பிள்ளைய பத்தி தூற்றி தெரியக்கூடாது. முழங்கால போட்டு ஜெபத்தை பண்ணு, ஜெபத்தை பண்ணு, ஜெபத்தை பண்ணு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஆண்டவர் செய்ய வேண்டியதை பரலோக கவனித்துக் கொள்ளும். நீ தேவ சமூகத்துல சொல்லிக்கிட்டே இரு, தண்ணீரோட சொல்லிக்கிட்டே இரு, விடாம சொல்லிக்கிட்டே இரு, விடாம சொல்லிக்கிட்டே இரு. அந்த தூக்கு மரம் கூட ரெடி ஆகும். ஆண்டவர் இங்க ஆகாஸ்வேருடைய தூக்கத்தை தூக்கிட்டார். படுக்கையில படுக்க முடியல அவரால். எந்திரிச்சு இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்க. எந்த புஸ்தகம்? ஏதாவது ஒரு பாடகர்கள் தான் கூப்பிடுவாங்க. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நடவடி புஸ்தகத்தை போட்டார். கால வர்த்தமானம், அதாவது இது வரைக்கும் எழுதி வச்சிருக்கோம்
சொல்லுவான் பாரு, என்னெல்லாம் அந்த தேசத்துல நடந்துச்சுன்னு. யாராவது அதை எடுத்து படிப்பாங்களா? தூக்கம் வரலைன்னா ஏற்கனவே நடந்ததை படிப்பாங்களா? தூக்கம் வரலைன்னா என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சு பாட்டு கேட்கும். இவர் சொல்றாரு, புஸ்தகம் எடுத்து பார்ப்போம். புஸ்தகம் எடுத்துட்டு வரியா? சரி. அப்பொழுது வாசல் காவலாளரின் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. திறந்த உடனே மொர்தெகாயை பத்தி வரணும், அதுல எழுதி வச்சிருக்கணும், எல்லாத்தையும் எழுதணும். ஒரு ஆள் பரலோகத்தில் ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜபங்களும் பரலோகத்திலே கணிக்கப்பட்டு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தேவன் என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைக்க வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையானது தேவனை கவருகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, சமூகத்தில் கிருபை வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்கிற வாழ்க்கை. மொர்தெகாய் எழுதுனதா திறந்து ஒண்ணு வரணும். அங்க தூக்கு மறு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்க ராஜா அவனுக்கு ஏதாவது என் உயிரையை காப்பாத்திருக்கா, அவனுக்கு ஏதாவது கனம் பண்ணப்பட்டதான்னு கேட்கிறான். ஒண்ணுமே பண்ணலங்க அவருக்கு. அவர் அப்படியே வாட்ச்மேனாவே விட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு இது தெரியாது. இப்ப திறந்தோன்னு வந்துருச்சு, விடியல் வருது. அதான் ராத்திரிலாம் தூங்கல இல்ல, அதை மட்டும் சொல்லி முடிச்சது. விடியல் வருது, காலையில ஆகுது. உடனே இங்க ஆமான் உள்ளே நையான் உள்ள நுழைகிறார். என்னத்துக்கு வந்தார் தெரியுமா? ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்தால் தூக்கு மரம் ரெடி பண்ணிட்டு இந்த ஆளு காலையில ராஜா கிட்ட மொர்தெகாய்க்கு தூக்கு போடணும்னு சொல்லிட்டு இந்த ஆள் உள்ளே நையான் உள்ள வர. Oh, thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, wonderful. என் ஆண்டவர் பயங்கரமானவருங்க. இதுவரை எப்படி வசனத்தை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் எப்படி என் தெய்வத்தை பற்றி தெரிந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜபக்குடியில என் தேவன் யார் என்பதை நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். என் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மூச்சு கூட ஜபத்துலதான் போகும், வசனத்துலதான் போகணும். இப்படித்தான் சொல்லி சொல்லி ஜோம் பண்றேன். அப்பா, வார்த்தை சொல்லும் போதுதான் என் மூச்சு நிக்கணும். என் மூச்சு கூட வார்த்தை சொல்லும் போதுதான் நிக்கணும். மூச்சு கொள்ள வார்த்தை சொல்லும் போதுதான் நிக்கணும். வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சவன் வந்தாங்க உள்ள சொல்லணும்னு உள்ள வரான். 6வது வசனம் போடுவோம். ஆமான் உள்ளே வந்த போது ராஜாவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அவன் நினைச்சுக்கிட்டான், என்னைய தவிர வேற எவன் யாரு? அவனுக்கு ஆசையெல்லாம் சொல்லிட்டான். ராஜா ஏற குதிரையில ஏறணும், ராஜா போற, ராஜா தலையில வச்சிருக்க கிரீடம் வைக்கணும், ராஜா போட்டுக்க ட்ரெஸ்ஸ கொடுக்கணும், மொத்தத்தையும் பிடுங்கிறது தான் என் வேலை. எல்லாம் சொல்லிட்டியா? அந்த வஸ்திரம், குதிரை ராஜா என்னுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில 9 கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலா உலாவி வந்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமா நீ சொன்னபடி எல்லாம் போய் மொர்தெகாய்க்கு பரலோகம் திறந்து விட்டது. என் ஆண்டவர் எழுந்தருளி விட்டார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். வைராக்கியம் என்ற சால்வையை போட்டுக் கொண்டு அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவரால் எழுச்சிட்டு எழும்பி முழங்கி நிக்கிறியா? உபவாச ஜபத்துல நிக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறாரு, நிக்கிறியா? உனக்கு இறக்கம் கிடைக்கும், உன் பட்டணத்துக்கு இறக்கம் கிடைக்கும். உன்னை நிமித்தம் நீ எனக்காக செத்தாலும் சாகுற ஆண்டவரே, அப்படி நீ எனக்காக நீ வைராக்கியமா இருந்து நான் மௌனமா இருக்க மாட்டேன். என் உயிர் போனாலும் சொல்லுவேன். தேவ வார்த்தையை சொல்லிட்டு இருந்தீனா ஆண்டவர் உயிர் போக விட மாட்டார். அக்கினி ரதம் கொண்டு வந்து ஏசபேல் அன்னைக்கு எலியாவுக்கு ஒரு சவால் விட்டார். நாளைக்கு காலையில உன் தலையை எடுக்கிறேன், உன்னால ஆனத பாருங்க. எலியா போய் முடிச்சு படுத்துக்கிட்டார். பரலோகம் எலியாவுக்கு அக்கினி ரதம் வச்சது.
அக்கினி ரதத்துலதான் எலியா போனது. இந்த அம்மா விட்டா சவால் என்னது, நாளைக்கு காலையிலும் உன் தலை எடுக்கிற. இவரு போய் அழுது புலம்பி செத்தாலும் பரவாயில்லன்னு போய் படுத்துக்கிட்டார். அவ கையில சாகரத்தை விடைக்கும் நீரே என்னை கொன்னுடுன்ட்டார். ஆண்டவரை என் உயிரை நீயே எடுத்துருங்க, இந்த அம்மா கிட்ட நான் சாகப்பட்டேன். ஆண்டவர் பார்த்தா அக்கினி ரதம் வச்சிருக்காரு, அது தெரியல. என்ன வச்சிருக்காருன்னு தெரியாது. எனக்குரிய மேன்மை என்ன, எனக்குரிய உயர்வு என்ன, எனக்குரிய ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, அந்த திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து செத்தாலும் சாகிறேன் என்று ஒரு பெண் உள்ளே நுழைந்தால் பாருங்க, ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்தீங்களா? பரலோகத்திலே தேவன் எழுந்தருளி சீக்கிரமாய் போய் அந்த நகர வீதியில் இப்படிப்பட்டதை செய்யப்படும் என்று அவன் குதிரையிலே சொல்லப்பட வேண்டும். 10வது வசனம், அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரம், குதிரை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ராஜா அரண்மனை வாசல் ஒரு வாட்ச்மேன் இருக்கான். யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் நீ சொன்ன எல்லாவற்றையும் ஒன்று கூட நீ என்னெல்லாம் சொன்னியோ ஒண்ணு கூட குறைக்க கூடாது. குறைச்சு ஏதாவது ஒண்ணு உனக்கு நினைச்சிட்டு இன்னொருத்தனு செய்யறப்ப நீ எதையாவது குறைச்சன்னு வச்சுக்கோ, உன்னை அந்த பதவியில இருந்து தூக்கிடுவேன். கண்களை கூட தேசத்துக்கு இறங்குங்கப்பா, என் வீட்டுக்கு இறங்குங்கப்பா. நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். லீவு போட்டு உபவாச ஜபத்துக்கு வந்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தாதான் இல்லையா? நெஞ்சு வலி, கை வலி, கத்தன் உபவாச ஜபம் முடிக்கிறதுக்குள்ள விடுதலை கொடுத்தாரா இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா லீவை போடணும், ஒரு வீட்டுக்கு போனோம்னா லீவை போடுறோம், ஊருக்கு போனா லீவை போடுறோம், ஒரு உபவாச ஜபம் பண்றதுக்கு லீவை போடுறோமா? எல்லாம் போகதாங்க என் இயேசு. அதேதான் உனக்கு எல்லாம் போகதான் ஆண்டவர் கடைசி ஆனா நீ பாட்டி வச்சிருப்ப. முதல்ல உபவாச ஜபம் போட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்கு தான் தேவ வல்லமை பெருகும். இந்த வருஷ கடைசியில கொஞ்சம் லீவை போட்டுதான் உபவாச ஜபத்தில் இருங்களேன், உபவாசத்தை போடுங்களேன். கர்த்தர் இரக்கம் காட்டட்டும், கர்த்தர் இறங்கட்டும். உங்களுக்கு மட்டும் இல்ல, என் தேசத்துக்கு சேர்த்து இறங்கட்டும். இரவு நேர ஜபம் இது என்ன? தேசத்துக்காக ஜபம். தேசத்துக்காக ஜபம் எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணு கிடைக்காது. நினைச்சாலே ஒண்ணு கிடைக்காது. தேசத்துக்காக ஜெபித்துப்பார், ஜெபித்துப்பார், ஜெபித்துப்பார். சவால் விடுகிறேன், ஜெபித்துப்பார், ஜெபித்துப்பார், ஜெபித்துப்பார். ஜெபித்ததுக்கு பிறகு அப்புறம் நடக்கிற அதிசயத்தை சொல்லுங்க. என் தேவன் எழுந்தருளுவார். ஒரு மொர்தெகாயை தூக்குல போடக்கூடாதுன்னு ஒரு ஆகாஸ்வேரு ராஜாவுடைய தூக்கத்தையே தூக்கிட்டார். தூக்கு மரத்தை கடைசியில ஆமான தூக்கிட்டாங்க. தூக்கு மரத்துல மொர்தெகாய்க்கு ஆமானுடைய வீடெல்லாம் பிடுங்கி மொர்தெகாய் கைவசம் ஆயிடுச்சு. எஸ்தர் சொன்னா, என் சித்தப்பா, என் ஒரு யூத பெண், என் சித்தப்பா மொர்தெகாய் ஆமானுடைய வீட்டை பிடுங்கி மொர்தெகாய் பேர்ல எழுதி வச்சு, நீ இனிமே வாட்ச்மேன் இல்லை, நீ இனிமே எனக்கு அடுத்ததாய் கர்த்தர் வைத்து யூத குலத்துக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, கழிப்பு எல்லாம் திரும்ப வந்தது. எந்த பிசாசு அழிக்கணும்னு நினைக்குது உங்க குடும்பத்தை, நில்லுங்க, 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 நில்லுங்க. ஜபத்திலும் உபவாசத்திலும் விடாப்பிடியா நில்லுங்க. என் தேவன் எழுந்தருளி பேய் பிசாசுகள் எல்லாம் ஓட துரத்தி அவனை மிதிச்சு அவன் எல்லா பக்கமே வராம அவனை தூக்கி